சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.2க்கான இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரிசை மாற்றங்கள் பெர்முட்டேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 4.2 எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். வரிசை மாற்றங்கள் அப்படின்னா என்னென்னு அதுலேயே வார்த்தையிலே இருக்குது. வரிசையை மாற்றி அமைச்சோம்னா எத்தனை வரிசைகளில் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வரிசை மாற்றங்கள். அதற்கான ஃபார்முலாக்கள் மற்றும் தெளிவான பகுதியை தான் இந்த ஐடியாக்களை தான் இந்த 4.2 எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். பெர்முட்டேஷன்ஸ் n வெவ்வேறான பொருட்களிலிருந்து r பொருட்களை கொண்டு உருவாக்கும் வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை NPR எனப்படும் அப்படின்னு சொல்லலாம். n வெவ்வேறான பொருட்களிலிருந்து r பொருட்களை தேர்ந்தெடுக்கும் விதங்களின் எண்ணிக்கை NPRன்னு சொல்லலாம். இதற்கான ஃபார்முலா வந்து NPR = n factorial divided by n minus r factorial. Number of permutations of n distinct objects taken r at a time. n distinct objectலேருந்து taken r at a time எடுத்தோம்னா எத்தனை பெர்முட்டேஷன் இருக்கும் அப்படின்னா NPR = the formula n factorial divided by n minus r factorial. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ் எடுத்துக்கோம். ABC அப்படின்னு 3 திங்ஸ் இருக்குது. இதில் 2 எடுத்து எத்தனை விதங்களை வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு எத்தனை வழிகள் வருது அப்படின்னு பார்ப்போம். 2 எடுத்து அப்போ AB அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தது BCயும் எடுக்கலாம். அடுத்தது ஏவும் சியும் எடுக்கலாம். அதே போல் வரிசை மாற்றங்கள் அப்படின்னா வரிசை மாற்றம் அது டிஃப்ரெண்ட் பெர்முட்டேஷன் நமக்கு தரும். அப்போ BAங்கிறது ஒன்று, CBங்கிறது ஒன்று, CAங்கிறது ஒன்று. அப்போ மொத்தம் டோட்டலாக வந்து எத்தனை இருக்குதுன்னா 6 பெர்முட்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ 3லேருந்து 2 திங்ஸை அட் டயத்தில் எடுக்கிறோம். 2 எடுத்து வரிசைப்படுத்தும் விதங்கள் 3P2 அப்படிங்கிறது என்னுக்கு பதிலாக 3, ஆறுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது n ஃபேக்டோரியல்னா 3 ஃபேக்டோரியல் by n minus r factorial 3 minus 2 factorial. 3 factorial 6, 3 minus 2 1 factorial. அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துடுது நமக்கு 6 factorial. 6 அப்படிங்கிற அளவு வந்துடுது. அப்போ 3P2 அப்படிங்கிறது 6 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். டேக்கன் r at a time. இதே போல் நம்ம தேர்ந்தெடுக்கும் விதங்களை வெவ்வேறு எண்களுக்கு சரி பார்க்கலாம். வெவ்வேறு பொருட்களை எடுத்துக்கிட்டு சரி பார்க்கலாம். அதை பற்றி தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபார்முலாக்களை பயன்படுத்துகிறோம். மெயின் ஃபார்முலாங்கிறது இந்த NPR = n factorial divided by n minus r factorial. இதை இப்படியே எழுதினோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் இதை நம்ம வேறு மாதிரி எழுத போகிறோம். இப்போ 3P2 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம். 3P2 = 3ல் ஆரம்பித்து ரிவர்ஸில் 2 நம்பர்ஸ். இந்த 2 நம்பர்ஸுங்கிறது தான் 3P2. 3ல் ஆரம்பிக்கணும், 2 நம்பர்ஸ் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7P2 அப்படின்னா எத்தனை எழுதலாம். 7 × 6, 7ல் ஆரம்பித்து 2 நம்பர்ஸ் இப்படி எழுதுகிறோம். 9P3 அப்படின்னா எப்படி எழுதலாம். 9 × 8 × 7, 9லேருந்து ஆரம்பித்து 3 நம்பர்ஸ் இப்படி எழுதலாம். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இது எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறது இந்த ஃபார்முலா அப்படின்னா NPR = n ஃபேக்டோரியலில் எழுதுகிறோம். n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம். n × n minus 1 × n minus 2 × எக்ஸட்ரா n minus r plus 1. இன்னும் ஒன்று மைனஸ் பண்ணுவோம். n minus r ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுகிறோம்னா இதில் இருக்கக்கூடிய n minus r ஃபேக்டோரியல் n minus r ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கக்கூடியதான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. NPR = n × n minus 1, n minus 2 up to etc. n minus r plus 1. n minus r ஃபேக்டோரியலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன, அதோட ஒன்று கூடுதலாக இருக்கும். இப்போ n minus r plus 1 இதில் தான் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஃபார்முலாவை மிகவும் எளிதாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த NPRக்கான இந்த ஃபார்முலா. மேலும் சில குறிப்புகளையும் நம்ம இந்த எக்ஸசைஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எளிதாக இருக்கும். n பொருட்கள்லேருந்து n பொருட்களையும் அப்படியே எடுத்துடுறோம். n things taken n things at a time அப்படின்னா இப்போ NPN என்ன வரும் அப்படின்னா n minus n வந்துடும். n minus n 0 ஆயிரும். 0 ஃபேக்டோரியல் 1 அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன கிடச்சிரும் n ஃபேக்டோரியல். ஆறுக்கு பதிலாக n போட்டுடுறோம். அப்போ கிடைக்கக்கூடியது n minus n ஃபேக்டோரியல் = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல்ங்கிறது 1. அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1
அப்போ என் ஃபேக்டோரியல். அப்போ என் திங்ஸ்லேருந்து என்னையுமே அப்படியே எடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை என் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. நம்ம அடிக்கடி இதை பயன்படுத்துவோம். என்பிஎன் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல். அதே போல் என்பி 0 என் பொருட்கள்லேருந்து எதுவுமே எடுக்கலை அப்படின்னா அதுவும் என் ஃபேக்டோரியல் தான். அது 1 எப்படின்னா ஆறுக்கு பதிலாக 0 போட்டுறோம். அப்போ என் ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல். அப்போ கேன்சல் ஆகிடும், 1 வந்துடும். இது அதிகம் தேவைப்படாது. இதில் இருக்கக்கூடிய ஆரோட மதிப்பு என்னவாக இருக்கும்? அப்போ 0 தான் குறைந்தபட்சம், அதிகபட்சம் n வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத இதில் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். n என்பது எப்போதுமே 1 அதை விட பெரியதாக தான் இருக்கணும், 0லாம் இருக்க முடியாது. அப்போ n 6க்கான நிபந்தனையை நம்ம இந்த நிரூபணங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், தியரம் 4.4. இந்த எக்ஸசைஸில் அதிகமாக இந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்துவோம். n பொருட்களில் p பொருட்கள் ஒரே மாதிரியாகவும் மற்றவை அனைத்தும் வெவ்வேறாகவும் உள்ள பொருட்களின் வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல். எத்தனை ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிடணும். வெவ்வேறான பொருட்களுக்கு கண்டுபிடிப்பதற்கான பெர்முட்டேஷன் வந்து நமக்கு n ஃபேக்டோரியல் தெரியும். அதை வந்து p ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிடணும். நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட், p objects are same kind and rest are all different is n factorial by p factorial. அதாவது எத்தனை ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏபிசின்னு 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதால் வரக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து வரிசைப்படுத்தும் வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை, அதாவது பெர்முட்டேஷன் எவ்வளோதுன்னா 3p3. 3p3 எவ்வளோதுன்னா 3 ஃபேக்டோரியல், அதாவது 1 × 2 × 3 டோட்டலாக எவ்வளவு 6 வரும். எங்கே நம்ம எழுதி பார்ப்போம். ஏபிசி ஏசிபி, அடுத்தது பிசிஏ பிஏசி, அடுத்தது சிஏபி சிபிஏ. இந்த மாதிரி 6 விதமான வரிசை மாற்றங்களை எழுதலாம். இதுதான் இந்த 6 பெர்முட்டேஷன்ஸ். இதில் சப்போஸ் ஏபிசின்னு இல்லாமல் ஏஏபி அப்படின்னு 2 இது ஒன்றா இருக்குது. இப்போது என்ன எழுது 2 ரிப்பீட்டட், மற்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் எத்தனை பெர்முட்டேஷன் எழுதலாம் அப்படின்னா ஏஏபின்னு ஒன்று எழுதலாம், ஏபிஏன்னு ஒன்று எழுதலாம், பிஏஏன்னு ஒன்று எழுதலாம். வேறு எதுவும் எழுத முடியுமானா முடிய முடியாது. அப்போது டோட்டலாக நமக்கு வந்தது 3 ஃபேக்டோரியல். அதில் வந்து 2 திங்ஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த 2 ஃபேக்டர், அந்த பிங்கிறது இப்போ 2 தானே ஒரே மாதிரி இருக்குன்னா 2 திங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிடும். 3 ஃபேக்டோரியல்னா 6, 2 ஃபேக்டோரியல்னா 2 அடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 பெர்முட்டேஷன்ஸ் கிடச்சிரும். அதாவது 3 வரிசை மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எத்தனை ரிப்பீட்டட் இருக்கோ அத்தனை ஆள் டிவைட் பண்ணோம். இதே போல் பி திங்ஸ் வெவ்வேறு அதையும் ஒரே மாதிரியாகவும் கியூ திங்ஸ் ஒரே மாதிரியாகவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா அதே n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல் q ஃபேக்டோரியல். இது மாதிரி நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு டோட்டல் பெர்முட்டேஷன் வந்து குறைஞ்சிரும். அதனால் கிடைக்கக்கூடிய பெர்முட்டேஷன் நம்ம தெரிந்து கொள்ளலாம். எல்லாமே எடுத்து வரிசைப்படுத்தும் விதங்கள் எண்ணிக்கை தான் இது வரைக்கும் பார்த்தோம். இதில் வந்து சேம் கைண்ட் வந்துச்சுன்னா, அதாவது ஒரே மாதிரியான ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ஆர் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை பெர்முட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த தியரம் 4.4 நமக்கு சொல்லித்தருது. இதே போல் நம்ம எக்ஸசைஸில் உள்ள அனைத்து கணக்குகளையும் இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ இந்த எக்ஸசைஸில் உள்ள கணக்கு போடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.